Hi folks, this is Zoya. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேரி கிறிஸ்மஸ் படத்தோட மூவி தான் பார்க்க போறோம். Let's go. மேரி கிறிஸ்மஸ். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி, கத்ரினா கைஃப் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து முன்னாடியே வந்து ரிலீஸ் ஆச்சு தேட்டரில். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படத்தை வந்து நல்ல தேட்டரில் போய் பார்க்க முடியல. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் பார்த்தேன். ஸோ என்னுடைய ஒப்பீனியன் அபவுட் திஸ் மூவி பார்க்கலாமா வேணாம் அப்படின்னு கேட்டால், சின்ஸ் ஓடிடியில் இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு, அதனால் வேறு வழியில் ஒரு டைம் பாஸ்க்கு ஏதாவது ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு அதை பார்க்கலாம். இந்த படத்தோட டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் ராகவன். இவங்க ஆல்ரெடி வந்து அந்தாதுன்னு சொல்லிட்டு ஆயுஷ்மான் குரேஷியா சம்திங் அவர் பேர் மறந்துட்டேன், அவங்க வச்சு ஒரு நல்ல ஹிட் படம் வந்து கொடுத்தாங்க. அந்தாதூன் படம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த டாக் காமெடின்னு சொல்லுவாங்களா, அந்த ஒரு பேட்டர்னில் தான் இருக்கும். அவங்க எல்லாமே ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க படத்தில் நடிக்கிறவங்க எல்லாமே. பட் நமக்கு அதை பார்க்க ரொம்ப ரொம்ப காமெடி இருக்கும். ஒரு யூனிக்கான ஒரு படம் கொடுத்தவங்க. ஸோ அந்த படம் மாதிரி இதுவும் இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷனோடு இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படம் வந்து ரொம்ப போர் அடிச்சிச்சு. இன்னும் சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் ஆஃபில் கதையே சொல்லாமல் வெறும் சீனை வச்சுமே மட்டும் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சீனும் வந்து நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு கேட்டால் இருக்காது, ரொம்ப போர் அடிக்கும். ஸோ இன்டர்வலில் வந்து ஆக்சுவல் கதையே ஸ்டார்ட் ஆகும். கதையும் வந்து ஒன்றும் பெருசாக கிடையாது. அட்லீஸ்ட் கிளைமேக்ஸாவது கொஞ்சம் பாசிட்டிவாக முடிச்சிருந்துருக்கலாம். பட் கிளைமேக்ஸும் வந்து நெகட்டிவாக தான் முடிச்சிருப்பாங்க. இன்டர்வலில் தான் வந்து ஓகே என்னமோ நடக்குதுடா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து படம் பார்க்கும்போது அந்த கதைக்குள்ளே இன்வால்வ் ஆக தோணும். அதுக்கப்புறமேட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். சரி ஓகே நடக்குது, இதெல்லாம் எதுக்காக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு எப்படி சொல்கிறது, இவ்வளோ கஷ்டப்பட்டு இது எதுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது வேகமாக கூட நம்ம பண்ணிக்கலாமே, இது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங் வந்து கிடைக்கல இந்த படம் பார்க்கும்போது. நமக்கே வந்து நிறைய யோசிக்கிறது, இது இப்படி கஷ்டப்பட்ட பண்ணணும்னு அவசியம் இல்லையே, நிறைய படம் வந்துருக்கு, இது இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு நிறைய படம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துருக்காங்க. ஸோ இவங்க இன்னும் கொஞ்சம் வேகமாக எடுத்துருந்துருக்கலாம். இது தேவையில்லாமல் எல்லாம் வந்து அதாவது பிரச்சனையே இல்லாமல் ஸ்மூத்தாக முடிய வேண்டியதை இவங்களே வந்து காம்ப்ளிகேட் பண்ணிவிட்டு அந்த காம்ப்ளிகேஷனுக்குள்ளே மாட்டிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சலிப்பு தட்டுது இந்த படம் பார்க்கும்போது. இவ்வளவு மெனக்கட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக ஒரு மர்டர் ஒன்று நடக்கும், அந்த மர்டர் யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணுறாங்க, அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏன் இவங்க அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்ன பண்ணாங்க, அதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசன் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. அட்லீஸ்ட் கிளைமேக்ஸ் பாசிட்டிவாக முடிச்சிருந்ததாக கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் அவங்க வந்து கிளைமேக்ஸும் கொஞ்சம் நெகட்டிவாக முடிக்கிறதால சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணி சம்மந்தமே இல்லாமல் மாட்டிக்கிட்டு எதுக்கு இந்த சம்மந்தமே இல்லாமல் அந்த படத்தை எடுத்தீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தது. ஸோ மொத்தத்தில் இந்த படத்துக்கு வந்து என்னுடைய ரேட்டிங் வந்து அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6 out of 10. ஏன் 6 out of 10னா ரொம்ப ஒரு கதையும் ஸ்ட்ராங்காக இல்லை, எடுத்த விதம் ஓகே, பட் கதை வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, ஒரு தேவையே இல்லாமல் எடுத்த மாதிரி இருந்துச்சு. அதனால இந்த படம் வந்து 6 out of 10. பட் மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் டப்பிங் வந்து இந்த படத்தோட ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது. அண்ட் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இந்த படத்தோட ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா படத்தோட கதை வந்து ஸ்ட்ராங்காகவே இல்லை, ஏதோ ஏனோ தானோன்னு இருந்தது. அதனால இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 6 out of 10. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.